அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு வந்திருக்கேன். கேட்கட்டுமா? தெரியுமே, அப்பாவை ஏன் இப்படி குடும்பப்படுத்துறீங்கன்னு கேட்க போறேன் இல்லையா? போடி. அவர் மேல உள்ள அன்பும் பாசமும் என்னைக்குமே எனக்கு குறைஞ்சதில்ல. நாம் பண்ற தியாகத்துக்கெல்லாம் தெய்வம் ஓடி வரும்னு அவர் நினைக்கிறார். அவர் நினைக்கிற மாதிரி தெய்வம் ஓடி வந்துட்டா கோயில்லையும் பூஜை பண்றாங்க, மந்திரம் சொல்றாங்க. தெய்வம் ஓடி வராது, நாம தான் ஓடிக்கிட்டே இருக்கணும்னு அவரை நிக்க விடாம பிடிச்சு தள்ளிக்கிட்டே இருக்கேன். ஏன் தெரியுமா? இப்ப ஓடி ஆடி உன்னை ஒரு நல்ல இடத்துல பிடிச்சு கொடுத்துட்டா நிச்சயமா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், அந்த மனுஷனை உட்கார வச்சு காலமெல்லாம் அவருக்கு நான் உழைச்சு காப்பாத்துவேமா. அம்மா, எவ்வளவோ கஷ்டப்பட்டு நீங்க 2 பேரும் என்ன கரை சேர்த்துட்டீங்க. நான் உன்னை நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அது நடந்ததுன்னா நிச்சயமா நடக்கும். அது முடிஞ்சதுன்னா உங்களுக்கு கவலையே இல்லை. முடியலன்னா என்னோட படிப்புக்கு எங்கேயும் 500 ரூபாய் சம்பளம் தருவாங்க. காலம் பூராவும் நான் உங்களை காப்பாத்துறேன். என்ன பாமா, உன்னோட கோயிலுக்கு போட்டு வரியா? ஆமா சாமி. லட்சுமி என்ன இப்படி கிடுகிடுன்னு வளர்ந்துட்டா? ஏழை குடும்பத்துல பொண்ணுங்க எல்லாம் கொஞ்சம் மொள்ளமா வளர்ந்தா பரவாயில்ல. அது அவளுக்கு தெரியலையே. என்ன ஐயர நடுத்தருவுல வாங்க. ஆமா, அது வாத்தியார் சம்சாரமா? காலேஜ்ல படிக்கிற பொண்ணா இது? ஆமாங்க. ஏன் ஐயர, காலையில எங்கயா போயிட்டீரு? என்ன விசேஷம்? நம்ம பஸ் ஓனர் குஞ்சிதபாதம் மகளை நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணமே. பெரும் தொகையா கேட்டு பஸ்ஸே பஞ்சர் ஆக்கிருப்பே. சின்ன என்ன, நாங்க எவ்வளவு செலவழிச்சு படிக்க வைக்கிறோம், ஓசியில கொடுத்துட முடியுமா? நீர் புள்ள இல்லாத ஆளு திண்ணையில படுக்கிறவன், நான் வீட்டுக்குள்ள இல்லையா படுக்கிறேன். ஆமா, பொண்ணுதான் காலேஜ் படிப்பெல்லாம் முடிச்சிருச்சு, கல்யாணம் பண்ணி குடுக்கறதானே இடங்கிடம் பாத்திருக்கீங்களா? இனிமே தாங்க பாக்கணும். ஏதோ குருவிக்கு தகுந்த கூடாரம். அது சரி, ஒரு கிளார்க்கையோ கம்பவுண்டரையோ கல்யாணம் பண்ணி வச்சுட்டா இதுவும் படிச்சிருக்குல்ல, 2 பேருக்கு வருமானம் வரும், உங்க சிரமம் குறையும் இல்ல? ஆமா ஆமா, இவளுக்கு கல்யாணம்னு நிச்சயமாயிட்டா நீங்கள்லாம் இருந்துதான் கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். அதெல்லாம் ஆண்டவன் பார்த்து முடிச்சு வைப்பான், நம்ம கையில என்ன இருக்கு? லக்ஷ்மி, வந்துட்டேம்மா. நம்ம பஸ் ஓனர் குஞ்சிதபாதம் மகளை நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணமே. ஒரு கிளார்க்கையோ கம்பவுண்டரையோ கல்யாணம் பண்ணி வச்சுட்டா லட்சுமி, பரீட்சை எல்லாம் முடிஞ்சு போச்சு, இன்னும் என்ன? எனக்கு இன்னொரு பரீட்சைப்பா. இன்னொரு பரீட்சையா? ஆமா. கண்ணெல்லாம் சிவந்திருக்கு. ஓ, ரொம்ப கஷ்டமான பரீட்சையா? இல்லப்பா, சமாளிச்சிடுவேன். வாத்தியார் மகளுக்கு பரீட்சை எழுதுறது பெரிய விஷயமா? இப்படி கொண்டா? வேண்டாப்பா, இது உங்களுக்கு புரியாது. வாஸ்தவம் தான், உன் அளவுக்கு நான் படிக்கலதான், ஆனா உலக அனுபவம் இருக்க. இப்படித்தான். அப்பா, என்னங்க இது அர்த்தராத்திரியில? புரியல. என்ன கடுதாசி அது? அன்புள்ள ரகுவுக்கு நீங்கள் என்னிடம் ஏற்கனவே வாக்களித்தபடி நம் காதலை உங்கள் தந்தையிடம் தெரிவிக்கவில்லை போல இருக்கிறது. நான் ஏழை, மானமுள்ளவள். நிலைமை விபரீதமானால் உங்களிடம் தாலிக்கயிற்றை எதிர்பார்த்தவள் தூக்கு கயிற்றில் தான் தொங்குவேன். இது நிச்சயம். என்றும்
உங்கள் லக்ஷ்மி. என்னங்க இது? தான் யாருங்கிறதையும் மறந்துட்டாளே. அதனாலதான் காதலுக்கு கண்ணுன்னாங்க. என்னடி இதெல்லாம்? லக்ஷ்மி, உன் கடிதத்தை பேச்சது என்னமோ தப்புதான். அதுல நீ வார்த்தை எழுதல, உன் வாழ்க்கையவே எழுதியிருக்கிற. உன் வாழ்க்கையில எனக்கும் இவளுக்கும் சம்பந்தம் இருக்கு. நினைச்ச இடம் என்னமோ பெருசுதான், ஆனா மனசு சம்பந்தம் கிடைச்சா சந்தோஷம்தான், கிடைக்கலன்னா தூக்க கைது சொல்லிருக்கீங்க. அம்மாடி, வெளியே போகும்போதெல்லாம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவேன் இல்லையா? அதே மாதிரி அங்க போகும்போது தயவு செஞ்சு சொல்லிட்டு போமா. வேற எதுக்கும் இல்ல, நீ தூக்கல தொங்குறத பார்த்ததுக்கு அப்புறமும் நானும் இவ்வளவு உயிரோடு இருந்து பிரயோஜனம் இல்லை பாரு. அதுக்காகதான்மா. ஓடி போய் ஒருத்த காதல் பண்ணிட்டு வருவேன், அதை நாங்க ஒத்துக்கணும். அவன் என்ன தப்பு செஞ்சுட்டான்? வாத்தியார் பொண்ணு மூக்கு மூலியமா மகாலட்சுமி மாதிரி லட்சணமா தான் இருக்கா. ஆனா அந்த வாத்தியார்ட்ட தான் கொஞ்சம் பணம் இல்ல. இது ஒண்ணு போதாதா? இந்த பாரடி, உனக்கு ஒண்ணு சொல்லி வைக்கிறேன். அவனை பெறுறதுக்கு உனக்கு இடுப்பு வலி மாத்திரம் தான், அவனை வளர்க்கறதுக்கு எனக்கு உடம்பெல்லாம் வலி. அவனுக்காக செலவழிச்சன 75,000. அதை எங்க போய் திருட சொல்ற? ஏங்க, நான் தெரியாம தான் கேக்குறேன். நம்ம பெத்தது இல்லையா இல்ல ப்ரோ நோட்டா? என்ன பொறுத்த வரைக்கும் இவன் எனக்கு ப்ரோ நோட்டு தப்ப. அந்த வாத்தியா 50,000 ரூபாய் கொடுக்கல, கல்யாணமே நடக்காது. பணம் பணம் பணம், எனக்கு கல்யாணம் பண்ணா ஒண்ணு வேணும். போறா பணத்தை கட்டிக்கிட்டு மூளையில உக்காந்து அழுங்க. வாத்தியார, வாத்தியாரையா வாங்க. இங்கதான் வந்துட்டு போறாப்புல இருக்கு. வாத்தியாரையா, பேசினதுல ஏதாவது தப்பு இருக்குங்களா? ஆமா, போன காரியம் என்னாச்சுங்க? இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள 25,000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டோம்னா லக்ஷ்மியோட கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடந்துடும். என்னது, 25,000? ஆமா, தர்மலிங்கம் பெரிய மனசு பண்ணி ரொம்ப குறைச்சிருக்காரு. ஹாய் லட்சுமி, உன்னை தேடித்தான் வந்துகிட்டே இருக்கிறேன். என்னையா நீங்களா? என்ன தேடணுங்கிற எண்ணம் கூட இருக்கா உங்களுக்கு? அந்த எண்ணமே வரலன்னா ஆரம்பத்துல நான் உன்னை காதலிச்சிருக்கவே மாட்டேனே. அந்த காதலுக்கு தான் 25,000 ரூபாய் அபராதம் போட்டாரே உங்க அப்பா. அப்பா அபராதம் போட்டா உள்ள அதை கட்டணும்னு அவசியமா என்ன? லட்சுமி, இப்ப நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன? நாம 2 பேரும் எங்கேயாச்சும் ஓடி போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டா என் கழுத்துல தாலி ஏறிடலாம். ஆனா நம்மள பெத்தவங்க இந்த ஊர்ல தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? நாம வாழணுங்கிறதுக்காக நம்மள வாழ வச்சவங்களை சாகடிக்க கூடாது. லட்சுமி, உன் முடிவுதான் என்ன? கை ஓங்கி நின்ன எங்க அப்பா என் கல்யாணத்துக்காக யாருக்கிட்டையும் கை நீட்ட வேண்டாம். நீங்க உடனே வேற யாரையாவது பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. லட்சுமி, என் கழுத்துல தாலி ஏறிடலாம். ஆனா நம்மள பெத்தவங்க இந்த ஊர்ல தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? உடனடியா உங்களால கொடுக்க முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். 1 மாசம் டைம் தர்றேன். அதுக்கு மேலையும் போனா என் மேல வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. இதுல என்னங்க பாரம் இருக்கு? பகவான்கே குச்சேலர் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தானே உதவி செஞ்சாரு. அவங்களுக்கெல்லாம் நம்ம நிலைமை எப்படிங்க புரியும்? கேட்காம எதுவுமே கிடைக்காதுங்க. வெங்கடசேஷன், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். ஆமா, இந்த கணக்கு உனக்கு தெரியுமா? தெரியாதே. 180 96 எப்படி பெருக்கிறது? பாப்பா, அது ரொம்ப ஈஸிமா.
180 96 பெருக்கணும், அவ்வளவுதானே? முதல்ல 96 18 பெருக்கு. 1728. ஒரு பூஜ்ஜியத்தை சேர்த்துக்கோ, அவ்வளவுதானே? தேங்க்யூ தாத்தா. சுபதி, யாருமா உங்க வாத்தியாரா? சார், நீங்க பூவானூர் வாத்தியார் இல்ல? ஆமா, நான் உங்களுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட் வெங்கடேசேஷன். தெரியும்பா, உன்னை பார்க்கலான்னு தான் வந்தேன். ஏன் சார் இப்படி வெளியே நிக்கிறீங்க? வாங்க உள்ள போலாம். ப்ளீஸ் கம், ப்ளீஸ் கம் இன். வாங்க உட்காருங்க சார், உட்காருங்க சார். ராஜா, ராஜா. அப்பா, யார் பண்ற தாத்தா? சொல்றேம்மா, இன்னைக்கு பல பேர் என்ன போல நல்ல நிலையில இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் இவர் தான் தெய்வம். இவர்கிட்ட தான் நான் படிச்சேன். இவர் எங்க வாத்தியார். வெங்கடசேஷா, வசந்த நிலைமைக்கு வந்தவங்க ரொம்ப பேரு பழச மறக்கிறதுதான்ப்பா சகஜம். ஆனா நீ இருக்கியே. சார், நீங்க என்ன சார் என்ன போய் வா. சார், இதான் என் ஒய்ஃப், பேரு ராஜம். நமஸ்காரம். ஐயா யார் தெரியுமா? பூவானூர்ல ஆரம்பத்துல என் கைய பிடிச்சி ஆனான்னு எழுத கடுத்து கொடுத்தவரே இந்த புண்ணியவான் தான். அடடே, இவர்தான் உங்க வாத்தியாரா? சார் வணக்கம் சார். இவர் அடிக்கடி உங்களை பத்தி சொல்லுவாரு. எங்க வாத்தியார் சொல்லி கொடுத்த நேர்மையும் நாணயம் தான் என்ன இந்த அளவுக்கு வசதி இருக்குன்னு. சொல்லி கொடுத்தா மட்டும் போதுமா? யார் இவன்? ராஜா, ஏன் நிக்கிற? அப்படி சார், ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்னப்பா? சின்ன வயசுல கிளாஸ்ல எனக்கு பேனா இல்லைன்னு சொல்லி ஜானோட பேனா திருடினேன். அது உங்களுக்கு தெரிஞ்சு போய் என்ன கூப்பிட்டு, டேய், இப்ப திருடினா அது குழந்தைத்தனம், பின்னால திருடினா அது திருட்டுத்தனம், அந்த பட்டம் உனக்கு வரக்கூடாதுன்னு அன்னைக்கு நீங்க அட்வைஸ் பண்ணீங்களே, அது இன்னைக்கும் என் மனசுல பசுமையா இருக்கு சார். மறக்கிற விஷயங்களா அது? பெரிய படிப்புன சார். சார், திருடின பேனாவை கொடுத்துட்டு உங்க சொந்த பேனாவை எனக்கு பிரசன்ட் பண்ணீங்களே, அத இன்னும் வச்சிருக்கேன் சார். இத போய் இன்னுமா? என்ன சார் சாதாரணமா சொல்லிட்டீங்க? இதனுடைய நாணயமும் ஒழுக்கமும் எனக்கு தான் சார் தெரியும். ஒண்ணு சார், இப்ப உங்க ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆபீசர். இந்தாங்க சாப்பிடுங்க. நீ? நான் சாப்பிட்டேன், நீங்க சாப்பிடுங்க. மன்னிக்கணும் சார். வீட்டுல அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா? குழந்தை லட்சுமி நல்லா இருக்கா? நீ பார்க்கும்போது குழந்தையா இருந்தா, இப்போ வளர்ந்துட்டா. அவசரப்பட்டு பிஏவும் பாஸ் பண்ணிட்டா. உனக்கு ஒரு பொண்ணு தானே? ஒரு பொண்ணு, ஒரு பையன். ஏதோ வாங்குற சம்பளத்தை வச்சு ஒரு குறையும் இல்லாம சந்தோஷமா வாழ்க்கை ஓட்டிட்டு இருந்தேன். என் பேட் டைமும் ஒண்ணும் தெரியல. ராஜத்துக்கு ஹெல்த் சரியில்லை. உடம்புக்கு என்ன? டாக்டர் டிசீஸ் இல்ல, மேஜர் ஆபரேஷன் சொன்னாரு. அதனால செலெல்லாம் குறைச்சி சேவிங்ஸ்ல பணம் போட்டுட்டு வரேன். ஏதோ தொட்டுக்கோ தொடச்சுக்கோன்னு குடும்பம் ஓடிட்டு இருக்கு. நீங்க வாங்க, குளிச்சுட்டு சாப்பிடுவோம். ஏதோ சத்திமுத்தி புலுவரங்கிற ஏழை தன் குடும்ப கஷ்டத்தை நாரகிட்ட பாடினாராம். அந்த பாட்டுக்கு அர்த்தம் கேட்டு அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அர்த்தமா தான் வாத்தியாரே வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. ராஜம், லட்சுமி பிஏ பாஸ் பண்ணிடுச்சு, உனக்கு ஒரு பொண்ணு தானே அழுத்தமா கேட்டாரு. அதனுடைய அர்த்தம் என்னன்னு உனக்கு தெரியுமா? தெரியலையே. நான் ஒரு ஏழை, எனக்கு இருக்கிற ஒரு பொண்ணுக்கே கல்யாணம் பண்ண முடியாம உன்னை தேடி வந்திருக்கிறேன். மேற்கொண்டு பொண்ணுங்களை பெத்துக்காதேன்னு சொல்லாம சொல்றாரு. உங்க போலீஸ் புத்தியில கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே. கண்டுபிடிச்சு என்ன பண்றது? அள்ளி கொடுக்கணும்னு ஆசை இருக்கு. கடவுள் எனக்கு அளந்தானே கொடுத்திருக்கான். நாராய் நாராய் செங்கால் நாராய் பனம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்னன் பவளக்கூர்வாய் செங்கால் நாராய் என்றோ புலவன் பாடியதை நான் இன்றே பாடுகிறேன். என்றோ புலவன் பாடியதை நான் இன்றே பாடுகிறேன். வறுமையை போக்கும்
அரசன் யாரோ அவனை தேடுகிறேன், அவனை தேடுகிறேன். என்றோ புலவன் பாடியதை நான் இன்றே பாடுகிறேன். கல்வி கண்களை திறந்தவன் பார்வை குருடாய் போனதமா, பாசமாய் வளர்த்த மகளும் எனக்கே பாரமாயானதம்மா. அறிவை தந்த தெய்வம் எனக்கு ஆசியை தரவில்லை. யாரிடம் கேட்பேன், யாரிடம் சொல்வேன், எனக்கே புரியவில்லை, எனக்கே புரியவில்லை. என்றோ புலவன் பாடியதை நான் இன்றே பாடுகிறேன். ஏணிப்படிகள் தானே என்றும் ஏறி போவதில்லை, அதில் ஏறி போனவர் ஏணியை கொஞ்சம் பார்ப்பதில் தவறில்லை. பயிரை கொடுப்பது பூமியின் தர்மம், அதை நான் செய்கின்றேன். பூமியின் தாகம் தீர் தண்ணீர் வேண்டும் கேட்கின்றேன், வேண்டும் கேட்கின்றேன். என்றோ புலவன் பாடியதை நான் இன்றே பாடுகிறேன், இன்றே பாடுகின்றேன். தாத்தா கண்டிப்பா வரணும். அப்பா தாத்தா புறப்படுறாரு. என்ன சார் புறப்பட்டீங்களா? இந்தாங்க. என்னப்பா அது? உங்களுக்கு தெரியாது இல்ல, வசதி இருக்கிறவங்க கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்துவாங்க, வசதி இல்லாதவங்க வெறும் கற்பூர ஆராதனை தான் காட்டுவாங்க. ஆனா ஆண்டவனை பொறுத்த வரையில எல்லாருக்கும் ஒரே அனுகிரகத்தை தான் கொடுப்பான். ராஜம், இது வெப்புர ஆராதனை தான். லட்சுமிக்கு திருமாங்கல்யம் வாங்குற அளவுக்கு தான் இதுல பணம் வச்சிருக்கேன். லட்சுமி கல்யாணத்தை பத்தி நான் ஒண்ணும் சொல்லவே இல்லையப்பா. சார், தானா வளர்ற ஆலமரம் யாரையாவது பார்த்து தண்ணி ஊத்துன்னு கேக்குமா சார்? சார், லட்சுமியோட கல்யாணம் முடியறதுக்குள்ள ராஜத்தோட ஆபரேஷன் முடிஞ்சிடும். அதுல பணம் வச்சுட்டா ஏங்க கண்டிப்பா மீறும். அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு நாங்களும் வரோங்க. நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். எவன் எப்படி சொன்னாலும் இந்த வாத்தியார் தொழில் இருக்கே, அது ரொம்ப உசந்த தொழில். பெத்த பையனா இருந்தா சொத்துல எனக்கு எவ்வளவு பங்கு எழுத போறேன்னு கேட்பான். ஆனா நீ என்கிட்ட படிச்ச பையன், எனக்கு என்ன பங்கு வேணும்னு கேக்குற. ஆண்டவன் உங்களை அமோகமா அமக்களமா தீர்காயுசா வச்சிருப்பாப்பா. அன்போடு கொடுக்கிறேன், வேண்டான்னு என்னால மறுக்க முடியல. ஏப்பா இந்த சேஷா, என்னப்பா அதெல்லாம்? வரட்டாமா? வரேன். என்னப்பா வரமா? பாப்பா நல்லபடியா படிக்கணும். டாட்டா சொல்லு. வரேன்.